சுதர்சன சதகத்தில் கூரநாராயண ஜீயர் பத்மோல்லாசப்ரதம் யஜ்ஜனயதி ஜகத்தீய மேதமான பிரபோதாம் யஸ்ய ಛಾಯಾ சமானா லசதி பரிசரே ரோஹிணி தாரகாக்ர்யா நானா ஹேதுன்ன தத்வம் பிரகடயதி ச யத் प्राप्त कृष्ण प्रयाणम त्रेधा भिन्नस्य धाम्न समुदय इव तत्पातु वच्चक्रमक्षं काशी विप्लोष चैद्यक्षपण धरणि ध्वंस सूर्यापिधान அப்பேற்பட்ட சக்கரம் புறப்பட்டதாம். அது எப்படி புறப்பட்டது, எங்கேருந்து போச்சு, எங்கே வந்தது எல்லாருக்கும் ஒன்றுமே புரிய. ஜாஜ்வல்யமாக நெருப்பு பொறிகள் ஜுவாலையாக தெரிக்கிறதா, நேமி நடுவில் தெரியறதா. அப்பேற்பட்ட பகவானுடைய கையிலிருந்து புறப்பட்ட சக்கிரமானது அவன் சிரசை துண்டிக்க ரத்தம் எல்லா பக்கமும் சிதற எல்லாரும் பயந்து நின்றுட்டாளாம். துரியோதனனும் சகுனியும் பேசிக்கிறாளாம், இன்னும் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம பேசணும் போல இருக்குதுன்னு பேசிக்கிறாளாம். அடுத்த சக்கரம் மேலேயே சுத்தின்னு இருக்கு, எங்கே இவாளை தேடி வந்துருமோன்னு இவாளுக்கு பயம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் சக்கரம் பகவானுக்கு கையில் வந்தது. இதோட ஆயிடுத்தா. இதில் ஒரு கிளை சரித்திரம் சொல்கிறா. அது என்னமோ வந்து தான் பகவான் கையை வெட்டித்தான். அப்போ திரௌபதி கிழிச்சு ஒரு புடவையை கொடுத்தாளாம். அந்த புடவையை கட்டியதால் அவள் வந்து பெருமாள் வஸ்திரம் கொடுத்தார். இவ புடவையை கொடுத்தா, அதனால் பெருமாள் புடவை கொடுத்தார். இப்படியெல்லாம் இந்த பார்ட்டர் சிஸ்டம் எல்லாம் பகவான் கிடையாது. நீ எனக்கு 108 தேங்காய் வடை, நாளைக்கு நீ சட்னி பண்ணும்போது தேங்காய் வேணும்னா எனக்கு முன்னாடி சட்னி தேங்காய் உடைச்சாதானே கொடுப்பேன். இந்த மாதிரி பகவான் வந்து நம்ம லெவலுக்கு இறங்கவே மாட்டார். இதெல்லாம் பாரதத்தில் கிடையாது. இந்த மாதிரி வெட்டித்து ஏன் சுவாமி சக்கரத்தாழ்வாரே அவர் தன்னையே வெட்டிப்பறா. ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். இல்லை சுவாமி அது கொஞ்சம் பை மிஸ்டேக் என்ன ஆகிடுதுன்னா கொஞ்சம் ஒரு இன்ச்சு தள்ளி எடுத்துட்டார், அதனால் சக்கரம் வந்து அவர் விட்டு எடுத்து. இது என்னமோ நம்ம ஆற்றுல வடாம் பொரிக்கும் போது நம்ம மேலே இது படுற மாதிரி என்ன ஜாகிரதையாக பார்த்து பண்ணாலும் தெளிச்சுடுறதுன்னு சொல்கிற மாதிரி. இதெல்லாம் இல்லை. அவள் கூப்பிட்டாள், பகவான் வந்தார். நீ குடுங்கிறதுக்காகலாம் பகவான் வருவது கிடையாது. கொஞ்சம் அதை நம்ம ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கிளை சரித்திரங்கள் தான் எப்போவுமே பிரசித்தமாயிடும். எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கணும் அந்த மொத்தத்தில். இது பாருங்கள், அதுதான் எது இல்லையோ மகாபாரதத்தில் வியாசர் சொல்லாதது தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அது என்னவோ வியாசர் சொன்னது பிடிக்க மாட்டேங்கிறது. அதனால் இந்த இடத்துல வந்ததாம். அப்போ சிசுபாலன் உடலிருந்து அந்த ஜீவாத்மா கவிழ்ந்த தாமரையிலேருந்து சுஷும்னா நாடியிலேருந்து வந்து பகவான் திருவடி கிட்ட வருத எல்லாரும் அவ கண்ணில் பார்த்ததாக அந்த இடத்துல சொல்கிறா. அதெல்லாம் சொன்ன உடனே எல்லாருக்கும் பேசுவதற்கே பயமாம். அது சொன்ன உடனே நம்ம திருத்தராஷ்டிரன் ஒரு வார்த்தை சொல்கிறான். அதனால தான் கிருஷ்ணா நான் ஒன்று பாரபட்சமே பார்க்கறது கிடையாது. நல்லவா என் குழந்தை என் தம்பி குழந்தைன்னு நான் பார்க்கறதே கிடையாது. ஏன்னா அவன் சஞ்சயன் பக்கத்தில் நின்று சொன்னா சக்கரம் ஒன்று எழுந்து நிற்கிறது மேலேன்னு. இப்போ அவன் பேசுவதை பாருங்க. சமயானிக்கு தகுமாடலடனே சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறான். ஏவம் மே வர்த்தமானஸ்ய ஸ்வசுதேஷ்வதிரேஷு ச எம் பிள்ளை பிறர் பிள்ளைன்னு நான் பார்ப்பது கிடையாது. பேதோ ந பவிதா லோகே எப்போ பிரிவுன்னு வந்துடுதோ, டிஸ்கிரிமினேஷன் வந்துடுதோ, பேதமூலோஹி விக்கிரஹா இந்த உலகத்தின் அழிவுக்கு காரணமே டிஸ்கிரிமினேஷன். அதனால தான் நான் பண்ணுறதில்லை. ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் தட் அப்படின்லாம் இவர் பேசிக்கிறாராம். இதாயிடுத்து இந்த ராஜசூய யாகம் நடந்து முடிச்சுட்டு அதே அரண்மனையில் தங்கின்னு இருக்கா. அப்போதுதான் ஒரு நாள் துரியோதனன் அந்த மகளை பார்த்து சென்றானாம். அங்கே பார்த்தபோது அழகான ஒரு வைரத்தால் செய்யப்பட்ட ஒரு கதவு இருந்துதான். அது வைரமா கிளாஸா கண்ணாடியானே தெரியலையா. முன்னாடி ஏதோ இருக்குன்னு நினச்சும் போனானா, இடிச்சுட்டானா. தாமரையின் தடாகம் இருக்கோன்னு நினச்சி காலை வைக்க வேண்டாம்னு பார்த்தானா, அது தரையான். சரி தரேன்னு நினச்சி காலை வச்சானா, அது தடாகமாயிட்டு துவக்கிட்டையில் விழுந்தானா. இதை பார்த்துட்டு அவள் சிரிச்சாளாம் திரௌபதி. இப்போ யாராவது இப்போ பேர்பட்டவா விழுந்தாலும் சிரிக்கிறது ஒரு மனித இயல்பு தானே. அப்புறம் நம்ம ஜாகிரதையாக இருங்கோன்னு சொல்லுவோம். அதனால இந்த இடத்த அவள் சிரிச்சிருக்கா. அதுக்கு அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் பாருங்க பின்னாடி. அதை பாரத சம்பூல அன்னமபட்டர் எடுக்கிறார். பல்கத் குச்சம் பரிஜஹாச சபாவலோகே மாம் திரௌபதி மணிபுவி ஸ்கலிதம் யதுச்சைஹி தத்சாது ஜாதமிதி வக்துமிவ ஸ்னுஷாம் ஸ்வாம் மத்பிராணவாயுர முத்கிரமண யோச்சுராஸ்தே. அதை மேலே சொல்கிறார் வில்லிபுத்துரால். நன்னல்லங்கு எய்த வீமன் நகைத்தலும் நேயமான கண்ணலின் மொழியாள் முரள் விளைத்ததும் கண்டீரோ. அவன் என்னை பார்த்து சிரிச்சது எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தானாம் துரியோதனன். ஆர்கிட்ட? சகுனியான தன்னுடைய மாமா கிட்ட சொன்னானாம். எனக்கு இவ வீடை பார்த்தாலே எரியறதே. ராஜசூய யாகத்தில் எரிஞ்சு நெருப்பை விட என் வயிற்றுல தான் எரியறது நானாம். அமர்ஷேண து சம்பூர்ணோ தஹ்யமானோ திவானிஷம் சுச்சி சுக்ராகமே காலே சுஷ்யேது தோயம் இவால்பகம் சொல்லி முடிச்சானாம். அப்போ சகுனி சொன்னாராம், முன்னாடி நம்ம ஒரு வாட்டி பேசியிருக்கோம் துரியோதனா, பாண்டவாளை எப்படி ஜெயிக்கலாம்னு. எனக்கு என்னமோ வீரியத்தில் கூட ஜெயிக்க முடியாது, அப்பேற்பட்ட பலசாலிகள். ஆனால் ஒன்றும்
ஏமாத்தி ஜெயிச்சுள்ளாம் நானாம் சகுனி. அஹம் து தத்வினா விஜானாமி விஜேதும் ஏன சக்யதே யுதிஷ்டிரம் ஸ்வயம் ராஜன் தன்னிபோத யுஜஸ்வஹ தியூத பிரியஸ்ச கௌந்தேய. நான் அப்பப்போ கொஞ்சம் நோட் பண்ணுவேன், இந்த யுதிஷ்டனுக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காதுன்னு. அவனுக்கு சூதாடுவதுன்னா ரொம்ப பிடிக்கும். தியூத பிரியஸ்ச கௌந்தேயோ நச ஜானாதி தேவிதும். மற்றவாளுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், அவனை ஃபாலோ பண்ணிட்டே போய் பார்த்தேன். சமாஹூதஸ்ச ராஜேந்திரோ ந சக்ஷ்யதி நிவர்த்திதும். இதனால் இவனை ஜெயிக்க முடியும், நான் ஜெயிச்சு தரேன். அப்போ திருத்தராஷ்டிரன் சொல்கிறான், அவனுக்கு பயம், எங்கேயாவது சிசிடிவி கேமராலாம் வச்சுருப்பாள் இந்த அரண்மனையில். அப்போ அவன் சொல்கிறான், இப்படிலாம் திருட்டுத்தனமாலாம் ஜெயிக்கப்படாது. க்ஷதா மந்திரி மகாபிராக்யா. நான் எதுவாக இருந்தாலும் ஐ டிஸ்கஸ் வித் மை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், எஸ்பெஷலி த ஒன் ஹூ ஹெட்ஸ் த கமிட்டி கால்டு மிஸ்டர் விதுரா. அவரை கேட்டுட்டு தான் சொல்லுவேன். மகாபிராக்யா ஸ்திதோ யஸ்யாமி சாசனே தேன சங்கம்ய வேத்ஸ்யாமி கார்யாஸ்யஸ்ய விநிச்சயம். அப்போ துரியோதனன் சொன்னானா, அந்த விதுரனை கேட்கணுங்கிறே, அந்த விதுரனை கேட்டா போச்சு, இது வேண்டாம் தான் அவர் சொல்லுவார். நிவர்த்தயிஷ்யதி த்வாசௌ யதி க்ஷத்தா சமேஷ்யதி நிவృத்தே த்வை ராஜேந்திர. அப்பா நீங்க மட்டும் அந்த விதுரனை கேட்டேள், மரிஷ்யே அகம் ந சம்சயம். என்னையே நான் கொன்னு முடிச்சுப்பேன், கத்தி என்கிட்ட வச்சுட்டேன், கத்தி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினானாம் அப்பாவை. அப்போ திருத்தராஷ்டிரன் சொன்னானா, ஐயோ என் மூத்த குழந்தைதா நீ உனக்கு எதுவும் ஆயிடப்படாது, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிருக்கேன் தெரியுமா, வேணாம் அப்படிலாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு புத்திரபாசம் அவனை கண்ணை மறைச்சுடுத்துனார். அப்போ துரியோதனன் சொன்னானா, எந்த இடத்துல அர்ஜுனன் இருக்கின்றானோ அந்த இடத்துல கிருஷ்ணர் இருப்பார். கிருஷ்ணர் இருந்துட்டார்னா ப்ராப்ளம். இப்போ கிருஷ்ணர் தான் ஏதோ துவாரகாவுக்கு கிளம்ப போகிறார், அங்கே எதுமோ யுத்தம் நடக்க போகுதுன்னு சொல்கிறா இல்லையா. அதனால் கிருஷ்ணர் இல்லாத சமயமாக பார்த்து நம்ம அர்ஜுனனை பிடிச்சுடலாம். கிருஷ்ணன் இல்லாத அர்ஜுனன் கண்ணில்லாத ஒரு வீரன் போல், அவனுக்கு கிருஷ்ணர் இல்லைன்னா தெரியாது. யத் ப்ரூயாத் அர்ஜுன கிருஷ்ணம் சர்வம் குர்யாத் ந சம்சயம் கிருஷ்ணோ தனஞ்சயஸ்ய அர்த்தே ஸ்வர்கலோகம் அபித்யஜேத் ததைவ பார்த்த கிருஷ்ணார்த்தே பிராணான் அபி பரித்யஜேத். அப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சாலாம். அப்போ துரியோதனன் நினச்சி பார்த்துக்கிறான், அந்த ராஜசூய யாகத்தில் குளிச்சுட்டு மஞ்சள் நீர் ஆடிட்டு அந்த யுதிஷ்டனும் அந்த திரௌபதியும் இருவரும் சபைக்கு நடந்து வரதை நினைச்சாலேயே ரோமக்கூப்பங்கள்லாம் எழுந்து நிற்கிறது. அவன் அமர்ந்தவுடன் பீமனும் அர்ஜுனனும் அவனுக்கு சாமரம் வீசினார்கள். அப்பா அதை நினைச்சா எனக்கு துக்கமா இருக்கு. அந்த வீசின சாமரமான அந்த பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சாமரம் வீசுறா இந்த நக்குல சகதேவாள், அந்த ஒத்துமையை நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி ஆறுதப்பா. என்ன அந்த பாஞ்சாலி ஒரே சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறத நினைச்சா என்னால் முடியல சொன்னானாம். சொல்லி முடிச்ச உடனே திருதராஷ்டிரன் சொன்னானாம், அப்பா நீ வேணா சப்ததந்தூன்னு ஒரு பெரிய யாகம் பண்ணு, ராஜசூயத்தை விட வசதி, நான் இதை விட தடால் புடால்னு பெருசாக பண்ணிட்டுறேன், பந்தல் கிந்தெல்லாம் போட்டு எல்லாருக்கும் இன்வைட் அமிச்சு எல்லாம் பண்ணுறேன், அதை வேணா பண்ணுறியான்னு கேட்டாராம். அதுக்கு அவன் சொன்னானாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இன்னொருத்தர்கிட்டேருந்து பறிச்ச சொத்து தான் எனக்கு வேணும். எவ்வளோ ஓப்பனாகவே சொல்கிறான் பாருங்க. அதனால் அனார்யா சரிதம் தாத்த பரஸ்வஸ்பிருகணம் பிருஷம், இன்னொருத்தர் அனுபவிச்ச சொத்து தான் எனக்கு வேணும். ஸ்வசந்துஷ்ட ஸ்வதர்மஸ்யோஹோ யஹா சவை சுகமேததே. அப்போ சொன்னாராம் திருதராஷ்டிரன், அப்பா பாண்டவாளை பார்த்து ரொம்ப பொறாமப்படாத, பொறாம அழிச்சுருண்டா உன்னை, அப்பாவா இருந்து நீ நன்னா வாழணுங்கிறதுக்காக சொல்றேன்டா குழந்தை, ரெண்டு வார்த்தை கேட்டுக்கோ. பாண்டோஹோ புத்திரான்மா த்விஷஸ்வேஹராஜம் தஸ்யைவதே பாத்ருதனம் சமக்ரம் மித்ரத்ரோஹே தாத மகான தர்மஹ பிதாமஹாயே தவதே பிதேஷாம். ஒன் தாத்தா அவ தாத்தா எல்லாம் ஒன்னே தாண்டா, எல்லாரும் ஒரே கோத்திரம் ஒரே ரத்தம், ஏண்டா இப்படி பொறாமப்பட்டு அழிவை தேடிக்கிற துரியோதனான்னு சொல்ல, துரியோதனன் சொன்னானாம், அப்பா நன்னா வாழ்க்கையில் க்ஷேமத்தை அடையணும்னா இன்னொருத்தர் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் நம்ம சேர்த்துண்டாதான்ப்பா நன்னா உயர முடியும்னு சொன்னானாம். அப்போ சகுனி சொன்னானாம், அப்பா பீமனை நினச்சிக்கோ, அவனை பராக்கிரமத்தில் ஜெயிக்கிறது கஷ்டம் திருதராஷ்டிரா. அவன் என்ன ஹிடிம்பனை கொண்டு முடிச்சிருக்கான், பகாசுரனை கொண்டு முடிச்சிருக்கான், இப்பேற்பட்ட அசுரர்களை கொண்டு முடிச்ச பீமனை ஜெயிக்க முடியுமா? அந்த அர்ஜுனன் தீர்த்த யாத்திரையெல்லாம் போய் எவ்வளவு வஸ்திரங்களை சேர்த்துன்னு வந்திருக்கான். கிருஷ்ணர் அவனுடைய தோழன், அவனை ஜெயிக்க முடியுமா? அதனால பீமன் அர்ஜுனனை வீரத்தை கொண்டு ஜெயிக்க முடியாது. திருதராஷ்டிரா உன் பிள்ளை ஜெயிக்கணும்னா அவளை இந்த தியூதத்தால தான் ஜெயிக்க முடியும்னாராம். அப்போ திருதராஷ்டிரன் சொன்னாரா, என்ன பண்றியோ பண்ணிக்கோடான்னு சொல்ல, அப்போ விதுரன் வந்து சொன்னாராம், வேண்டாம்ப்பா நீங்கள் பேசுறதை கேட்டுட்டு இருந்தேன், இந்த தியூதம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாராம். அப்போ விதுரன் என்ன பண்ணாராம், நேர யுதிஷ்டிரன் கிட்ட போனாராம். யுதிஷ்டிரா அவன் தியூதத்துக்கு
அப்போ யுதிஷ்டன் சொன்னாராம், இதை பாருங்கோ, நானா தியூதத்துக்கு போக மாட்டேன், அவா என்ன அழைப்பு விடுத்தால் அழைப்பை ஏற்காமல் நான் விடமாட்டேன், என்னால் நக்ஷத்ரியன். நச்சா காமஹா சகுனினா தேவிதாஹம் நச்சேன்மாம் ஜிஷ்ணுராஹ்வயிதா சபாயாம் ஆஹூதோஹம் ந ஜிர்வதே கதாசித் ததாஹிதம் சாஸ்வதம் வைவ்ரதம் மே. அப்போ அந்த பஞ்சபாண்டவாள்லாம் திரௌபதியோட விழுந்து சேவிச்சாளாம். யாரை விழுந்து சேவிச்சான்னார்? அந்த திருதராஷ்டிரனையும் காந்தாரியும் விழுந்து சேவிச்சாளாம். நீங்கள் பெரியம்மா நீங்கள் 2 பேரும் ராஜசூயத்தை நடத்தி கொடுத்தேள், அதனால் உங்களை விழுந்து சேவிக்கிறேன்னு பஞ்சபாண்டவாளும் திரௌபதியும் விழுந்து சேவிச்சாளாம். ஒவ்வொருத்தரும் 2 தடவை விழுந்து சேவிச்சாளாம். அன்னமபட்டர் கேட்டார், ஏன்னர் 6 2 12 வருஷம் வனவாசம் போகிறா இல்லையா, அதுக்கு முன்னாடியே ஒரு சூச்சகமாக 12 தடவையாவது விழுந்து சேவிக்கலாம்னு சேவிச்சாளாம். சேவிச்ச உடனே அந்த யுதிஷ்டனுக்கு அழைப்பு விடுத்தானாம் நம்ம துரியோதனன். அண்ணா, உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், ஹஸ்தினாபுரத்துக்கு வரவும் நாம் ஒரு தியூதம் விளையாடலாம், ஒரு சூது விளையாடலாம், உன்னுடன் சூது விளையாடி நான் தோற்று போனாலும் பரவாயில்லை, என் அன்பான என் அண்ணா, என் சாரித்திரம் தெரிஞ்ச என் அண்ணா யுதிஷ்டனிடம் விளையாடினேன் என்கின்ற ஒரு பெருமை போரும் அண்ணா அப்படின்னு எழுதி அமிச்சானாம். யுதிஷ்டன் இதை பார்த்தானாம். ஐயோ, கூட்டுட்டாங்கிறதுக்காக 4 தமையன்மார்களோடும் திரௌபதியோடும் சென்றானாம். இப்போ யுதிஷ்டிரன் முன்னாடியே சொல்லிட்டான், சக்திதோ பிராமணான் நூனம். அன்னைக்கு துரியோதனன், ஆக்சுவலி எனக்கு மார்னிங்லேருந்து கொஞ்சம் கை சரியில்லை, இதில் நான் தாயம் போட முடியுமோ இல்லையோ தெரியாது, கொஞ்சம் வலிக்கிறது, இழுக்கிறது போட்டு, அது என்னவோ L3 L4 மாறி மாறி அங்கேருந்து பிடிச்சி இழுக்கக்கூடிய நரம்பெல்லாம் இங்கே பிடிச்சி இழுக்கிறது, என்னால் விளையாட முடியுமோ விளையாட முடியாதோ? கவலைப்படாதீங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கள், நம்மாத்த தேடி வந்திருக்கள், நாங்கள் சொல்லி நீங்கள் வந்திருக்கள், அதனால் எங்களுக்கு ஷார்பாக எங்கள் மாமா விளையாடிடுவா, சகுனி விளையாடுவார்னு சொல்கிறதுக்கு இந்த டெவலப்மெண்ட். ஆனால் இதில் பாருங்கோ,